ஜனநாயக முறைப்படி எந்த அரசியல்வாதிகள் வந்தாலும் ஒரு சரியான கட்டுப்பாடு விதித்து செய்வாங்க. அதையே எங்கள் தலைவருக்கும் கொடுக்கணும். ஏன் மற்ற கட்சிகளுக்கு ஒன்று, ஆளுங்கட்சிக்கு ஒன்று, எதிர்கட்சிக்கு ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருக்காருங்கிறத எங்களை போட்டு இந்த பாடுபடுத்துறாங்க. எதுக்குன்னு தெரியல. ஒரு கட் அவுட் வச்சா வைக்கக்கூடாதுன்றாங்க போலீஸில், கொடி நட்டினாலும் நட்டக்கூடாதுன்றாங்க. ஆளுங்கட்சியோடைய சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அதிகாரிகள் எல்லாருமே ஒரு வழி பாதையாக ஆளுங்கட்சிக்கே சப்போர்ட் பண்ணி செய்கிறது இது நியாயம் கிடையாது. இதில் எங்களுக்கு ஒரு 20 நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10 நிமிஷம் தான் பேசணும், 12:05 1 மணிக்கெல்லாம் அந்த ஸ்பாட் விட்டு வெளியாகிடணும். இதெல்லாம் எதுக்காக இந்த தடைகள் செய்கிறாங்கங்கிறது தெரியல. 1000 தடைகள் போட்டாலும் இதையெல்லாம் தாண்டி வர்றதுக்கு எங்கள் தலைவர் தயாராக இருக்கார். அதில் பத்தாததுக்கு இந்த மின்சாரம் நீங்கள் வழி அவர் பேசுகிற இடங்கள்ல அந்த மின்சாரத்தை நாங்கள் ஆஃப் பண்ணணும்னு கேட்குறோம். அதுக்கு காரணம் அந்த மின்சார கம்பிகள் எல்லாம் கீழே தாழ்வான நிலையில் இருக்கிறதுனால அதை கேட்குறோம். எந்த மக்கள் நிற்கிறாங்க, எந்த பொதுமக்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது, அதில் அந்த மின்சாரத்தின் வாயிலாக உயிர் சேதங்கள் வந்துடக்கூடாது. இது ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் அதை நிறுத்தணுங்கிறோம். வேற மற்றபடியான எந்த கருத்தும் எங்களுக்கு கிடையாது. இதையெல்லாம் செய்ய வேண்டிய கடமை ஒரு அரசுக்கு உட்பட்டது. எந்த அரசியல்வாதி வந்தாலும் அதை செய்ய வேண்டியது அரசாங்கம், அரசியல்வாதிகள், அரசு துறையும் செய்ய வேண்டியது. இதை தவறாம செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. பொதுவாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் இவ்வளவு நிமிஷம் தான் பேசணும் அப்படின்னு சொல்லி கட்டுப்பாடு விதிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா யாருக்குமே இது கிடையாது. இது பேச்சு சுதந்திரத்தை முடக்கக்கூடிய ஒரு செயலாகும். இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஒரு எதிரான விஷயம். அப்படியே காவல்துறை முடக்க நினைத்தாலுமே சரிதான். எங்க தளபதிக்கு 35 நிமிஷங்கிறதெல்லாம் அதிகம். அவர் 3 நிமிஷம் பேசினாலுமே அடுத்த 3 மாசத்துக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவே என்னன்னா அதுதான் கண்டென்ட். அதனால எங்க தலைவர் 35 நிமிஷம் பேசுறாரு, 3 நிமிஷம் பேசுறாரு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய தொண்டர்களாகிய எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதனால எங்களை எவ்வளவுதான் முடக்க நினைத்தாலுமே சரிதான், நாங்க முடங்கி போறதுக்கு எங்களை அவ்வளவு சீக்கிரத்துல முடக்க முடியாது. தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு காற்றாற்று வெள்ளம். அந்த கட்டுப்பாடுகள் எங்களுடைய தோழர்கள் ரொம்ப கட்டுக்கோப்பாக இருப்பாங்க. தலைவரோட சிலைகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது, மற்ற நிறுவனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் ஒரு கட்டுக்கோப்பான கூட்டம் தான் எங்களுடைய கூட்டம். மதுரை மாநாட்டிலே 15 லட்சம் பேருக்கு மேலே இருந்த ஒரு கூட்டம். அங்கே எந்தாவது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சா, பெண்கள் பாதுகாப்பில் ஏதாவது குறைபாடு ஏற்பட்டுச்சா, எதுவுமே இல்லை. இயல்பாகவே கட்டுப்பாடோட வளர்ந்த கூட்டம் இது. அப்படிப்பட்ட ஒரு தலைவனுக்கு கீழே இருக்கிற கூட்டம் என்றுமே அரசு சொத்துக்கோ பொது சொத்துக்கோ சேதம் விளைவிக்கக்கூடிய கூட்டம் கிடையவே கிடையாது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.